1991 வந்த ஹாரர் படமான த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ். அதிகமான ஆஸ்கார் ஜெயித்த ஹாரர் படம்னா இதுதான். இன்றைக்கி டேட்டு வரைக்கும் 5 ஆஸ்கார் ஜெயிச்சிருக்கு. பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சைக்கோ கொலைகாரன் இருப்பான். அவன் ஊரில் இருக்க பெண்கள் எல்லாம் கொலை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு FBI போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவாங்க. இப்படி இந்த முள்ளாலெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கொலைகள் பண்ணி போலீஸ் பாதுகாப்பில், பயங்கர பாதுகாப்பில் இருக்க ஒரு பெரிய கொலைகாரங்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பிச்சு இவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி FBI பண்ணுவாங்க. இந்த படம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமான ஹாரர் படம். ஏன்னா நிறைய கொலைகளை பற்றி விசாரிப்பாங்க. கொலைகள் நடக்கும். அது எப்படி கடைசியில் இந்த கொலைகாரன் கூட சேர்ந்து இந்த கொலைகாரனை இவங்க கண்டுபிடிச்சாங்களா, அந்த போலீஸ் ஆஃபீஸர், அப்படின்றது தான் கதை. இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே தோணும், இந்த கொலைகாரனோ இல்லை இந்த ஆந்தனி ஹாப்கின்ஸ்ன்றது ஜெயிலில் இருக்கார்ல, முன்னாள் கொலைகாரன், அவர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பால் நம்மளை பயமுறுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி டேட் ரெக்கார்டு வரைக்கும் அதிகமான ஆஸ்கார் வென்ற ஹாரர் படம் இதுதான். 1991 வந்தது, த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப். இந்த படம் தமிழில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இங்கிலீஷில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப த்ரில்லர் ஜானர் எதிர்பார்க்குறவங்க இந்த படம் பார்க்கலாம். ஆண்டனி ஹாப்கின்ஸ், ஜோடி ஃபாஸ்டர் நடிச்சிருப்பாங்க ஹீரோ ஹீரோயினை. தேங்க்யூ. குட் நைட்.